Hello everyone, welcome to my channel Uvin Academy Tricks and Logics. இந்த வீடியோல நான் கவர் பண்ண போகிறது மீனிங்ஃபுல் வேர்டு. இது வந்து நிறையா கேட்டிருக்காங்க. ஒலிம்பியட் புக்கில் தான் எடுத்திருக்கேன் இந்த எல்லாமே. ஓகேவா, இது மட்டும் ஓனாக உள்ளது. இந்த கே கேடி அதுமாரி இதுமாதிரி வந்து ஷஃபிள் பண்ணி ஜம்பிள் வேர்ட்ஸாக கொடுத்துருப்பாங்க. அது என்ன மீனிங்ஃபுல் வேர்டுன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அதோட நம்பர்ஸை நீங்கள் கரெக்டாக எக்ஸாக்டாக எழுதணும். ஃபர்ஸ்ட் நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும்னா, அது மாதிரி நிறைய ப்ராக்டிஸ் கொடுத்துட்டே இருக்கணும். நிறைய ஜம்பிள் வேர்ட்ஸ் ப்ராக்டிஸ் கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ தான் பிள்ளைங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா சிவிசி வேர்ட்ஸ் ஃபார்மேட்டில் தான் நிறைய வரும். ஓகேவா, ஒரு கான்சனன்ட்ல ஆரம்பிக்கலாம். ஓகேவா, மேக்ஸிமம் கான்சனன்ட்ல தான் ஆரம்பிக்கும். ஓகேவா, அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு பபுள் வரும். அதுக்கப்புறம் ஒரு கான்சனன்ட். இந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா அப்போ வந்து பாருங்க, சிவிசி ஃபார்மேட்டில் இருக்கும். அதை நீங்கள் நெக்ஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி நீங்கள் ஆப்ஷனில் என்னெல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்க. ஆப்ஷன்ஸில் என்னெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது? 5 இங்கே 5 என்ன இருக்குது? எம் இருக்குது. ஓகேவா, ஸோ எம்ல ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுவும் 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கனால கண்டிப்பாக அது சான்சஸ் நிறையா இருக்குது. அப்போ நெக்ஸ்ட்டு 3 4 3ல ஒன்று ஸ்டார்ட் ஆயிருக்கு. 3 இங்கே என்ன? டீல ஸ்டார்ட் ஆயிருக்கலாம். இல்லைன்னா 4 எங்கே இருக்குது? ஆரில் ஸ்டார்ட் ஆயிருக்கலாம். ஓகேவா, இது ரெண்டுத்துக்கும் சான்சஸ் கம்மி தான். ஸோ நம்ம இது பார்க்குறப்ப அது இப்போ என்ன பண்ணணும், நம்ம சிவிசி மெத்தடில் ஃபார்ம் ஆகுதான்னு பார்க்கணும். ஓகேவா, எம்இடிஆர் இது மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரேம் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம வந்து ப்ராக்டிஸ் நம்ம சம்டைம்ஸ் வந்து டக்குன்னு கிளிக் ஆயிரும், ஒரு சில நேரம் லேட் ஆகும். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட். நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மார்க்கெட் எப்படின்னு கண்டுபிடிச்சேன்னா, இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் சிவிசி வேர்ட்ஸ் ஃபார்மே தான் வரும். கண்டிப்பாக ஒரு கான்சனன்ட், இங்கே ஒரு பபுள், அப்புறம் ஒரு கான்சனன்ட் இருக்க மாதிரி இருக்கு. சம்டைம்ஸ் வந்துட்டு பிளெண்ட் டயக்ராஃப் கூட வராதனால உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகலாம். பட் இந்த கேஸில் எம்ஏஆர் ஓகேவா, ஒரு கான்சனன்ட் இருக்கு, ஒரு பபுள் இருக்கு. இந்த மாதிரி இருக்கிறதுல ஃபார்மேட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஓகேவா, அதே மாதிரி இப்போ இது ரெண்டுல வந்துட்டு உங்களுக்கு இந்த மெத்தடும் வராது, இந்த இதுவும் ஃபாலோ ஆகாது. உங்களுக்கு இப்போ மார்க்கெட் தான் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இந்த ரெண்டு ஆப்ஷன்ல தான் ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கெஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த இதோட நம்பர்ஸ்லாம் கரெக்டாக ஆர்டராக அரேஞ்ச் பண்ணி எழுதணும். இப்போ எம்முக்கு என்னது 5, ஏக்கு வந்து என்னது 2, ஆருக்கு 4, கேக்கு 1, ஈக்கு 6, டீக்கு 3. ஸோ இந்த மாதிரி எழுதி வச்சுட்டு, ஓகேவா, இந்த மாதிரி எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த ரெண்டு ஆப்ஷன் கண்டிப்பாக வரவே வராதுன்ட்டு. அப்போ இந்த ரெண்டு ஆப்ஷனில் தான் ஏ அண்ட் பியில் தான் ஏதாவது இருக்கும். அதில் எந்த நம்பர்னு சொல்லிட்டு பார்த்து நீங்கள் கரெக்டாக ஈஸியாக டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா, ஸோ அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் ஒன், ஒரு கான்ஸ்டன்ட் பபுள் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, கான்ஸ்டன்ட் பபுள் கான்ஸ்டன்ட் பபுள் கான்ஸ்டன்ட் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, ஈஸியாக கிளிக் ஆயிரும். அட் த சேம் டைம் நீங்கள் வந்து ஆப்ஷன் மெத்தட்லையும் எந்த லெட்டரில் ஸ்டார்ட் ஆகுது சொல்லிட்டு இங்கே ஃபர்ஸ்ட் இதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, ஒன்று 3 இல்லை 4. 3 என்னது? எஃப். ஓகேவா, எஃப்ல ஸ்டார்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகேவா, ஏன்னா எஃப் இங்கே 4 எல்ல ஸ்டார்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. வேறு எதுவுமே உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் லெட்டராக கொடுக்கல. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இதுலேருந்து நீங்கள் கெஸ் பண்ணிக்கலாம். அந்த லெட்டர் ஸ்டார்ட் ஆக போகிறது 1 எஃப் இல்லைன்னா எல். ஓகேவா, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இங்கே எஃப் வச்சு ட்ரை பண்ணும்போது இங்கே என் எல் இல்லைன்னா எஃப் எல் என் இந்த மாதிரி போட்டு பாருங்க. இங்கே 2 பபுள் இருக்கு. ஓகேவா, ஏ அண்ட் ஐ. ஓகேவா, AEIOU இஸ் அ பபுள். ஓகேவா, இந்த 2 பபுளையும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணி பாருங்க. இங்கே ஐ போட்டு இங்கே ஏ போட்டு பாருங்க. ஐ போட்டு ஏ போடும்போது உங்களுக்கு ஆன்சர் வந்துச்சு. அது வந்து ஃபைனல் ஒரு மீனிங்ஃபுல் வேர்டு வரணும். ஓகேவா, மீனிங்ஃபுல் வேர்டு வந்த உடனே ஓகே, நமக்கு இதில் தெரிஞ்சு போச்சு மீனிங்ஃபுல் வேர்டு வந்துருச்சு. அப்போ 3ல ஸ்டார்ட் ஆகலாம் மீனிங்ஃபுல் வேர்டு வந்துச்சுன்னா அப்போ இது நமக்கு கிடையாது. ஆப்ஷன் பி உங்களுக்கு வந்து வராது. ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதெல்லாம் அந்த கரெக்டான சிம்பிள்ஸ்லாம் எடுத்து எழுதணும். இப்போ எஃப்க்கு என்னது 3. இப்போ வந்து அரேஞ்சிங் ஆர்டர்ஸில் தான் இருக்கும், அசெண்டிங் ஆர்டரில் தான் இருக்கும் கொடுத்துருக்க கொஸ்டின். இப்போ நம்ம வந்து என்னன்னா எந்த லெட்டருக்கு என்ன இதுவோ வந்து கோட் வந்து டீகோட் பண்ணி இப்போ நம்ம எடுத்து எழுதணும். ஐ வந்து என்னது 5, என்னக்கு என்னது 2, ஏக்கு என்னது 1, எல்லுக்கு என்னது 4. ஸோ 3, 5, 2 and 4 எங்கே இருக்குது? ஏ ஆப்ஷன். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து இதுவும் நீங்கள் ஆப்ஷன் மெத்தட்லேயே தான் போகணும். மேக்ஸிமம் நீங்கள் ஆப்ஷன் மெத்தட்லேயே தான் நீங்கள் ட்ரை பண்ண வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எதில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள். 3ல தான் நிறைய ஸ்டார்ட் ஆகுது. அப்போ உங்களுக்கு டபிள்யூ தான் ஸ்டார்ட் ஆகணும். டபிள்யூவில் ஸ்டார்ட் ஆகுது. இந்த இதை பார்த்தாலே உங்களுக்கு வந்து நீங்கள் கெஸ் பண்ணிடலாம். டபிள்யூவில் ஸ்டார்ட் ஆகுதுன்னா வெயிட்டு ரைட்டு. ஓகே, இது என்ன வெயிட்டு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்லி பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக ஜி இருக்குது, ஹெச் இருக்குனால என்னது ஜிஹெச் சேர்ந்து வர மாதிரி தான் இருக்கும். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக தெரிஞ்சிடும், WEIGHT வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, அதுக்கப்புறம் அதை டீகோட் பண்ணி
இங்க எழுதிருங்க. அதுக்கப்புறம் இதே மாரி தான் நெக்ஸ்ட் ஒன் அது மாரி தான். நீங்க வந்து மேக்ஸிமம் இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து எத்தன ஃப்ரீக்வன்சி இருக்குன்னு பாருங்க. எவ்வளோ வாட்டி ரிப்பீட் ஆயிருக்குன்னு பாருங்க. சம்டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆகாம கூட இருக்கலாம். ஆனா மேக்ஸிமம் வந்து எந்த லெட்டர்ஸால ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்க கண்டுபிடிச்சு, அதுலேருந்து நீங்க ஒவ்வொரு லெட்டரா நீங்க ஃப்ரேம் பண்ணிட்டு இருந்தாலே வந்துரும். அதுக்கப்புறம் ஆப்ஷன் மெத்தட் போங்க. அதுக்கு முன்னாடி டிகோடிங் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஆப்ஷன் போங்க. இன்னும் ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். கண்டுபிடிச்சுட்டு. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா, கிளாரிஃபிகேஷனுக்காக கமெண்ட் செக்ஷன்ஸ்ல உங்க கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுங்க. அப்புறம் வேற ஏதாவது டாபிக் வேணும், இது புரிஞ்சிருக்கு, வேற ஏதாவது இம்பார்டன்ட் டாபிக்ஸ் ஏதாவது வேணும் அப்டின்னா சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ எடுத்து போட்டு சென்ட் பண்றேன். Thanks for watching. Please like, share and subscribe my channel.